ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லி பெரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லி வாங்கிக்கிங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது மூணையும் போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5-6 விசில் விட்டுடுங்க. கடாய் வச்சுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், நம்ம மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், அப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இது எல்லாத்தையும் போட்டு அது கூடயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச நல்லி எலும்பை நம்ம போட்டுட வேண்டியதான். அது கொஞ்சம் மிளகாத்தூள், இல்லைன்னா நான் கறி மசாலா தூள் தான் இப்போ நான் சக்தி பாக்கெட்லேருந்து தான் நான் வாங்கி போட்டிருந்தேன். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. இது நல்லா திக்காக வந்த பிறகு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நம்ம தூவி இறக்கிட வேண்டியதான். இது நமக்கு சாப்பிட சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தியோடு வைக்கலாம், தோசை, இட்லி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நல்லி எலும்பு பார்த்திங்கன்னா நம்ம மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இப்போ ரீசெண்டாக நாங்கள் இப்போ கேள்விப்பட்டோம். இப்போ எங்கள் பையன் அதனால் வாங்கிட்டு நீ செய்யுமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாப்புல. நாங்கள் இப்போ ரீசெண்டாக நான் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன். சரின்னு இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பொதுவாக மட்டனில் பார்த்திங்கனாக்கா அந்த செவ்ரொட்டின்னு ஒன்று கிடைக்கும், ஈரல் கிடைக்கும். இதெல்லாமே நம்ம சாப்பிடலாம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப நம்ம பிளட்டெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நல்லாவே ஊறும். அது நல்லா நம்ம சுட்டும் சாப்பிடுவாங்க அந்த செவ்ரொட்டியை. இல்லைன்னா இப்போது நம்ம வறுவல் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரியே நல்லி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.